வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கூடையில இதுக்கான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தியும், இதுல டெக்கரேட் பண்ணிருக்க ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த கூடைகள்லாம் எனக்கு ஆர்டர் வந்த கூடைகள் தான். ஒருத்தரே 5 கூடைகள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 4 கூடைகள் ஒரு கலர் போட சொல்லியிருந்தாங்க. ஒரு கூடை மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்சா போட சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுல பாருங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் 2 சைட்லயும் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கலர் சொல்றீங்களோ, என்ன சைஸ் சொல்றீங்களோ நாங்க போட்டு தரோம். இப்ப வாங்க இந்த கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இதுக்கு ஹேண்டில் நான் வி ஷேப்ல வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். தனியா கூடைக்கு மேல வராம கீழே இருந்தே வர்ற மாதிரி இந்த டிசைன் வந்திருக்குது. இதுக்கு நம்ம போடும்போது சென்டர்ல வி ஷேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. கீழே ஒரு பிஸ்கட் டிசைனும் மேல 2 பிஸ்கட் டிசைனும் போடாம நம்ம விட்டுறணும். அந்த இடத்துலதான் நமக்கு ஹேண்டில் வரும். இந்த மாதிரி நம்ம கூட போட்டு முடிச்சிட்டு சுற்றிலும் இருக்க எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். சுற்றிலும் நம்ம ஒரு லைன் உள்ள ஃபோல்டு பண்ணி தான் இன்செர்ட் பண்ணணும். வழக்கமா கிராஸ்கட் கூடைகள்ல நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இன்செர்ட் பண்ணணும். 3வது ரோல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கிராஸா எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டு வாங்க. ரைட் சைட்ல இருக்கிற ஒயர்களை ரைட் சைட்லயும், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடும் இன்செர்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த கூடைகள் வேகமா நான் சொல்லி தரேன், உங்களுக்கு சரியா புரியல அப்படிங்கிறவங்க என்னுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேன். 1-to-1 கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். டைம் உங்களுடைய டைமுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா 1-to-1 கிளாஸ் நான் எடுக்கிறேன். நீங்க டீடைலுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க சுற்றிலும் நான் ஒயர்கள் எல்லாம் சொருகிட்டேன். இந்த வி ஷேப்ல வர்ற இடத்துல மட்டும் ஒயர்கள் சொருகல. அது எதுக்கு அப்படிங்கறத போடும்போது சொல்றேன். இப்ப ஹேண்டிலுக்கு ஒயரை கட் பண்ணிடலாம். நான் இது திக்னஸான ஹேண்டில தான் போட போறேன். அதனால 5 ஒயர் ஹேண்டில் போட போறேன். இதுக்கு ஒரு ஒயர் 7 அடியில கட் பண்ணிக்கோங்க. 8 அடி எடுத்திருக்கேன். 8 அடி ரொம்ப ஹைட்டா இருக்கும். 7 அடி சரியா இருந்தது. 7 அடியில 5 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. 5 ஒயர்களையும் ஈக்குவலா வச்சுட்டு இந்த வி ஷேப்ல கீழே இருக்க ஹோல்ல ஒயர்களை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஹேண்டில் போடும்போது ஒரு பக்கம் விட்டு அடுத்த பக்கம் எடுப்போம் இல்லையா, இதுல அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உள் பக்கமா விட்டா போதும். உள் பக்கமா விட்டுட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்ப 5 ஒயர்கள் கூடையோட இன்னர் சைட்ல இருக்கு. 5 ஒயர்கள் கூடையோட வெளிப்பக்கம் இருக்கு. இந்த மாதிரியே நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். 5 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத ஆல்ரெடி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இதுலயும் காட்டுறேன். அதே மெத்தட் தான் இதுலயும். 5 ஒயரையும் இந்த மாதிரி ஈக்குவலா வச்ச பின்னாடி நமக்கு 10 ஒயர்கள் கிடைக்குது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருக்க 2 ஒயர்களையும் எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற 2 ஒயர்களையும் இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஒயர்களையும் இதே மாதிரி ஒன்று மேல ஒன்று கீழே இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் அரேஞ்ச் பண்ண பின்னாடி நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சுக்கோங்க. எல்லா ஒயர்களும் ஒன்று மேல கீழே இந்த மாதிரி மெத்தட்ல இருக்கணும். அதை கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு ஒயருக்கு மேல இருக்கணும், ஒரு ஒயருக்கு கீழே இருக்கணும். இதே மாதிரியே கரெக்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைட்ல 5 ஒயர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 4வது ஒயருக்கு மேல, அதுக்கப்புறம் கீழே, அதுக்கப்புறம் மேல, அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சுக்கோங்க. அதே போலவே லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு வந்துட்டு ரைட் சைட்ல லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 4th ஒயருக்கு மேல, 3rd ஒயருக்கு கீழே, 2nd ஒயருக்கு மேல, 1st ஒயருக்கு கீழே திரும்பவும் லெஃப்ட் சைடே அந்த ஒயரை வச்சுக்கோங்க. ஹேண்டில் போடும்போது ஒயரை இழுத்து நல்லா டைட்டா போட்டுவாங்க. அப்பதான் ஹேண்டில் கரெக்டா வரும். நீங்க எந்த இடத்துலயும் ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரியே லைனா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். இந்த ஸ்டெப்ஸை கவனமா பார்த்துக்கோங்க.
நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேண்டில் போடாதீங்க. உங்களுக்கு 2 ஒயர் ஹேண்டில் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஹேண்டில் பழகிட்டு அதுக்கப்புறம் 3 ஒயர் 4 ஒயர் பழகிட்டு அதுக்கப்புறம் தான் 5 ஒயர் நீங்கள் பழக முடியும். எடுப்பில் வந்து இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போட முடியாது. ஸோ அதனால நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஒயர் ஹேண்டில் பழகிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டு வாங்க. எந்த இடத்துலையும் நம்ம ஒயரை இன்செர்ட் பண்ண தேவையில்லை, லைனாக போட்டு வர வேண்டியதுதான். ஹேண்டிலோட லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க டைட்டாக. அப்போ தான் வந்து நம்ம ஒயர்களை இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் வந்து நல்லா 2 நாட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நாட் போட்ட பின்னாடி நம்ம 2 சைடில் இருக்கிற ஒயர்களை ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டிலோடு இன்செர்ட் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயும் நமக்கு 6 ஒயர்கள் இருக்குது. இந்த 6 ஒயர்களையும் ஹேண்டில் இருக்கிற இந்த இதுக்குள்ளே ஹேண்டில் இருக்க இந்த ஒயருக்குள்ளே இன்செர்ட் பண்ணலாம். பின்பக்கமாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 ஒயர்களையும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற பக்கம் இந்த மாதிரி சொருகிக்குங்க. 6 ஒயர்களையும் பொறுமையாக சொருகுங்க. உங்களுக்கு வந்து சொருக முடியலைன்னா கத்திரி யூஸ் பண்ணி ஒயரை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 6 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ண பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாருங்க, அந்த ரோல எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணணும். எந்தெந்த ஒயரை வந்து எந்தெந்த நாட்லேருந்து எடுத்தோமோ அதே நாட்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கூடையில் ஒயர்கள் இன்செர்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே எவ்வளோ லென்த் முடியுமோ அவ்வளோ லென்த்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இனி வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து இன்செர்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேண்டில் வந்து ஒயரை இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்க 6 ஒயர்களையும் நம்ம ஏற்கனவே இன்செர்ட் பண்ணுற மாதிரியே இன்செர்ட் பண்ணிடுங்க. பின்பக்கமாக ஒரு பக்கம் ஹோலில் விட்டு அடுத்த பக்கம் வெளியே எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாட்லேயே இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ண பின்னாடி எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஒயர்கள் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து எல்லா நாட்ஸ்லேயும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 6 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ண பின்னாடி எக்ஸ்ட்ரா ஹேண்டில் இருக்குது பாருங்கள், நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஹேண்டில் வந்து நம்ம கூடையோட இன்செர்ட் பண்ணணும். இது வந்து மேலே இருந்து 3வது ரோவில் இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு வரும். இந்த இடத்துல நாட்ஸுடைய 2 சைட்லேயும் இன்செர்ட் பண்ணணும். ஒரு சைடில் 5 ஒயர்களும் இன்னொரு சைடில் 5 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண பின்னாடி உள் பக்கமாக தனித்தனியாக முடிச்சு போட்டுக்கோங்க. 2 ஒயர்களையும் சேர்த்து தனித்தனியாக முடிச்சு போட்டுட்டு எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஒயர்களை உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். கொஞ்சமாக 4-5 நாட் மட்டும் சொருகுனா பத்தாது. எவ்வளோ லென்த் முடியுமோ அவ்வளோ லென்த் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேண்டில் போட்டு முடிச்சாச்சு. நமக்கு வந்து ஒரு கொடி மாதிரி இந்த டிசைன் கிடைச்சிருக்கு. இதில் ஃப்ளவர் அட்டாச் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால நான் ஃப்ளவர் செய்கிறேன். இந்த ஃப்ளவர் செய்கிறதும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 2 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரே பிளேஸில் 2 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி. கீழே வந்து ஒயிட் கலரும் மேலே வந்து பிங்க் கலர் ஆர் கிரீன் கலரும் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒயிட் கலர் ஃப்ளவர் செய்யறதுக்கு நான் வந்து 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 5 அடி ஒயர் எடுத்துட்டு விரலில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம விரல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது சின்னதாக பாட்டில் மூடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி சுற்றுங்க. ஒரு 5-6 சுற்று வந்து சுற்றுங்க. அதுக்கப்புறமா ஒயரை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக வச்சுட்டு திருப்பி அதில் வந்து சுற்றிட்டு வாங்க. கைகளை எடுக்காமல் டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றிட்டு வாங்க. நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நம்ம சுற்றணும் அப்படின்னா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல சுற்றிட்டு வாங்க. தொடர்ந்து சுற்றிட்டு வாங்க. ஒரு சுற்று முடித்த பின்னாடி அடுத்த சுற்று அதுக்கு மேலேயே சுற்றிட்டு வாங்க.
சுற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கும்போது ஒயரை வந்து உள்ளே சொருகிடுங்க. உள்ளே சொருகிட்டு அதை வந்து கூடையோட அட்டாச் பண்ணிக்கோங்க. கூடையோட இந்த இடத்துல வச்சுட்டு உள் பக்கமாக ஒயரை வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து குட்டி ஃப்ளவர் செய்யலாம். குட்டி ஃப்ளவர் வந்து பிங்க்கு கிரீன் கலர் ரெண்டுலேயுமே ஒயர் வந்து ஒரு 3 அடி எடுத்துக்கோங்க. 3 அடி எடுத்துட்டு நம்ம சுண்டு விரல்ல ஒயரை வந்து திருப்பி வச்சு சுற்றிக்கோங்க. ஒரு 5-6 ஒயர் 5-6 சுற்று வந்து சுற்றிக்கோங்க. சுற்று வந்து சுற்றின பின்னாடி இதையும் அதே போல் அதுக்கு மேலே வச்சு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம கண்டினியூஸாக திருப்பி சுற்றிட்டு வரணும். மேல் பக்கமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க. இது வந்து 2 சுற்று வந்து இதுலேயும் சுற்றிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து உள்ளே நுழைச்சி டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஒயிட் ஃப்ளவருக்கு மேலே வச்சுட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. உள் பக்கமாக கூடைக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 சைட்லேயுமே இந்த கூடைக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். 2 சைட்லேயுமே 4 ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம வந்து எந்த சைடு வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.